ஐந்திலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஐந்திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அன்பின் ஐந்திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐவகைகள். ஐவகைப்பாக்கள். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. பெரும் காப்பியங்கள். சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. சிறுகாப்பியங்கள். நாககுமார காப்பியம், உதயகுமார காப்பியம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் தொடக்கமும் முடிவும் எவ்வாறு அமைந்துள்ளது? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்களும் மற்றும் எழுத்துக்கள் சொற்கள் 14,000 எழுத்துக்கள். 42,194. தமிழில் உள்ள எத்தனை எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை? 37. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற ஓர் பழம் நெருஞ்சி. திருக்குறள் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து நி. 1705 முறை. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் இரு எழுத்துக்கள் லி, ஞ. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். மணிமேகலையை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் தோழியாய் அமைந்து நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக அமைந்தவன் சுதமதி. மணிமேகலையின் அமுத சுரபில் முதலில் அன்னமிட்டவர் ஆதிரை. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. மணிமேகலை பெரிதும் வலியுறுத்துவது பசிப்பினி நீக்கம். மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலையின் துறவு. மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். அமுத சுரபி முற்பிறவியில் யாரிடம் இருந்தது? அபுபுத்திரன். மணிமேகலை நாள் முழுவதும் எந்த பாவினால் இயற்றப்பட்டது? ஆசிரியப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மகாகவி பாரதியார் 1882 டிசம்பர் 11 அன்று எட்டயபுரத்தில் பிறந்தார். 1897 பாரதியார் செல்வம்மாளை திருமணம் செய்து கொண்டார். 1904 ஆண்டு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். 1904 to 1906 சுதேசமித்திரத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். தமிழ்நாட்டின் பெண் முதன்மைகள். திருமதி ஜானகி ராமச்சந்திரன் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். திலகவதி தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரி. காளியம்மாள் தமிழகத்தின் முதல் கமாண்டர். நீலப்புரட்சி மீன் பண்டங்கள் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள். உருண்டை புரட்சி உருளைக்கிழங்கு. சாம்பல் புரட்சி உரங்கள். கருமை புரட்சி பெட்ரோலியம் பண்டங்கள். வானவில் புரட்சி பழங்கள். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். தங்க இலை புரட்சி சணல். வெள்ளி இலை புரட்சி தங்க புரட்சி தேன் தோட்டக்கலை. வெள்ளி புரட்சி முட்டை கோழி பண்ணைகள். ஐநா சபை நியூயார்க். உலக வங்கி வாஷிங்டன். சர்வதேச நாணய நிதியம் வாஷிங்டன். உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா. உலக வானிலை அமைப்பு ஜெனீவா. வெண்மை புரட்சி பால் பொருட்கள். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோஷி. முதல் பெண் பொறியாளர் லலிதா. முதல் பெண் வழக்கறிஞர் ரெஜினா குஹா. முதலில் பெண் ரயில் என்ஜின் ஓட்டுநர் சுரேகா யாதவ். முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி. முதல் பெண் பைலட் துர்கா பானர்ஜி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 1333. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருள்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறளில் காமத்துப்பாலில் உள்ள குறள்கள் 250. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330.
குறிஞ்சி மலையும் மலையைச் சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயலைச் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடலைச் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணலைச் சார்ந்த இடமும், கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முழு வேநீர் காலம் ஆனி ஆடி. தேங்க்யூ.